ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். முத்து வந்து விஜயாவை பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. இந்த ஃபோட்டோவை எவ்வளோன்னு வாங்கினேன், 200 ரூபா ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 10 ஃபோட்டோ விற்றா 2000 ரூபாய் கிடைக்கும் போலியே. அப்போ இதே ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் வச்சுருக்காங்க நிறைய பேர். இந்த ஃபோட்டோ எப்படி வெளியே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பூ கட்டுறவை தான் ஏதாச்சும் பண்ணி என்னை அவமானப்படுத்தணுன்றதுக்காக இந்த ஃபோட்டோவை வெளியிட்டு இருப்பான். இவதானே பிளான் பண்ணி என் மேலே மாவை கொட்டினா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே மீனா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. தேவையில்லாமல் ஏன் மேலே எதுக்கு பழி போடுறீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி யார் இந்த ஃபோட்டோவை வெளியே விட்டது? இது ஒரு முறை மாவு கொட்டிட்டு நீ விழுந்தில்லம்மா, அந்த ஃபோட்டோ தான் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? ஆமாடா, இவ தானே அதெல்லாமே பிளான் பண்ணி செஞ்சா. ஆமாம்மா, நீ மாவு கொட்டிட்டு நிற்கும் போது இவதாம்மா ஃபோட்டோ எடுத்து எல்லாத்துக்குமே சோசியல் மீடியாவில் விட்டுருப்பா. அதிலிருந்து யாரும் எடுத்துதாம்மா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாங்க. தேவையில்லாமல் மீனா மேலே பழிய போடாதீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற, இவ பண்ணுற ஆள் தானே, இவ என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா வந்து அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க, இது கண்டிப்பாக மீனாவோட மிஸ்டேக்கே கிடையாது, இது நான் பண்ணது தான். நான் தான் உங்களோட ஃபோட்டோவை எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டேன், சோஷியல் மீடியாவிலும் நான் தான் ஷேர் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டவுடனே எல்லாரும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து தான் யாரும் எடுத்து உங்கள் ஃபோட்டோவை மாதிரி ரெடி பண்ணி வித்துட்டு இருக்காங்க, பயங்கரமாக ப்ராஃபிட் தான் போல் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கே, நாமளே அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து யோசிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே விஜயா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.